ஹே காய்ஸ், நான் உங்கள் தான் விஷயம். நம்ம 30 நாட்கள் 30 சட்டங்கள் சேலஞ்சில் வெற்றிகரமாக இன்னைக்கு டே 10ங்க. இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய சட்டம் என்னன்னா, இந்து வாரிசு உரிமை சட்டம் 1956 மற்றும் திருத்தம் 2005ங்க. திருத்தம் 2005 தான் இந்த சட்டத்துக்கு ஒரு பேக் போன்னே சொல்லலாங்க. சொத்துல இருந்த பாலின பாகுபாட்டை நீக்கி 2 பேருக்குமே சம உரிமையை வாங்கி தர்றதுதான் இந்த சட்டத்தோட நோக்கங்க. ஒரு கூட்டு குடும்பத்துல பூர்வீக சொத்துல மகனுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு மகளுக்கும் இருக்குன்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுதுங்க. 2005ல இந்த திருத்தம் வந்தப்போ இந்த சம உரிமையை வாங்குறதுக்கு மகளும் தந்தையும் உயிரோட இருக்கணுமா அப்படி சொல்லி பெரிய சந்தேகம் ஒன்று இருந்ததுங்க. 2020ல உச்சநீதிமன்ற தீர்ப்புல பிறப்பால் உரிமை இருக்கிறதுனால பூர்வீக சொத்துல அந்த மகளுக்கும் சம பங்கு இருக்கு அப்படின்னு நம்ம நீதிமன்றமே சொல்லியிருக்குங்க. உங்க எல்லாருக்குமே பெரிய சந்தேகம் ஒன்று இருக்கும். அதான் இந்து வாரிசு உரிமை சட்டம் இது மத ரீதியானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, மத ரீதியானதுதான். ஆனா இதுல இந்துக்களுக்கு மட்டும் இல்லாம பௌத்தர்கள், சீக்கியர்கள், சமணர்கள் அப்படி சொல்லிட்டு இந்த மதத்தினருக்கும் இது பொருந்துங்க. இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கேட்டீங்க அப்படின்னா, இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவருக்கும் அவங்களுக்குன்னு தனித்தனியா வழிமுறைகளும் நெறிமுறைகளும் வச்ச தனிநபர் சட்டம் இருக்குங்க. அந்த சட்டம் எல்லாமே வரக்கூடிய டேஸ்ல கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே கேஸ், இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.